அட, பல்லு விளக்கி 10 வருஷம் ஆக போது, இன்ன வரைக்கும் நம்ம பல்லே விளக்க காணோம். பல்லு விளக்குனாலும் பல்லு நல்லா வெள்ளையாத்தான் இருக்கு, இருந்தாலும் விளக்கி போடுவோம். பரவாயில்லையே, இந்த கிளவியும் அவ்வளோ பல்லு விளக்காது, ஆனால் பேஸ்ட் மட்டும் பெரிய டப்பா வாங்கி வச்சிருக்குது. சரி, ஏதோ ஒன்று, இன்னைக்காச்சும் ஒழுங்கா பல்ல விளக்குவோம். இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் எவனும் வர முடியாது. பேராண்டியா, என் கால் வலி மருந்த பார்த்தியா? நானும் காணா தொலைவிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கே போச்சுனே தெரில பேராண்டியா. நீ எதுவும் பார்த்தியா? ஒரு மஞ்சள் கலர் டப்பாவாக இருக்குமே. கிளவி, உன் கால் வலி மருந்தை எடுத்துகிட்டு போகிறதா எனக்கு வேலையா? என்ன திருட்டு பட்டம் கட்டுறியா? நான்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா. உன் கால் வலி மருந்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பேசாட்டு போ கிளவி. பேராண்டியா, உன் பின்னாடி தான் வச்சிருக்கிற. இது எதுக்கு பேராண்டி எடுத்துகிட்டு வந்த? இதை எடுத்து நீ என்ன பண்ண போகிற? இந்த மருந்தை வச்சு நீ என்ன பேராண்டி பண்ண போகிற? நான் வச்சுருந்தாவது காலு கைக்கு தடைக்குவேன். இந்த வயசான கிளவிக்கு தேவைப்படும். உனக்கு எதுக்கு இது தேவை எடுத்து வச்சிருக்கிற? சரி, நான் கிளம்புறேன். கிளவி, என்ன சொல்கிற? இது கால் வலி மருந்தா? ஐயோ, நான் பேஸ்ட்டு நினச்சி பல்லுக்கு போட்டு விளக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, விஷம் தலைக்கு ஏறி உயிர் போயிருமோன்னு பயமாக இருக்குதே. கடவுளே, இந்த கிளவி என்ன தான் பண்ணுறது? கிளவி, எதுக்கு ப்ரெஷ் இருக்க இடத்துல இந்த வச்ச? நான் பேஸ்ட்டு நினச்சி போட்டு விளக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் பார்த்தே அது சொன்னியா நீயே? பேராண்டிய, நீ என்ன சொல்கிற? இதை போட்டா விளக்குன்னு உனக்கு என்ன அறிவு இல்லையா? பேஸ்ட்டுக்கும் மருந்துக்கும் உனக்கு வித்தியாசம் கூட தெரியாமையா விளக்குன்னு? என் வாயில் வச்சதுமே கசந்து இருக்குமே. அப்போ வாச்சு எனத்தை போட்டு விளக்கணும்னு பார்க்க வேண்டாமா பேராண்டி? ஏன் பேராண்டி இப்படி பண்ணுற? உனக்கு புத்தி இல்லைங்கிறத அடிக்கடி காட்டுற பற்றியா? சரி விடு, ஒன்றும் பண்ணாது. என்ன மிஞ்சி போனா செத்து போவ, அவ்வளோதான். உன்னை அடக்கம் பண்ணிட்டு நான் விசாரிட்டு போய்கிட்டே இருக்கேன். கிளவி, உன்னைய நான் வந்து வச்சுக்கிறேன். என்ன இந்த கருவாயம் பையன் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டியா? மருந்து எடுத்து பேஸ்ட்டுன்னு வளர்க்கிருக்கேன். மருந்துக்கும் பேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கூட அந்த பையனை வளர்த்து வச்சுருக்கிறேன் பாரு நான். அட, இந்த தடி என்ன இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? யாரும் போய் கதப்பை பிடிங்கிற வேண்டிதான். எவ்வளவு பார்த்தா நம்ம அவ்வளோதான் போட்டு கொடுத்துருவியான். ஓ, தடி என்ன முருகக்காவை திருடுறாரா? அதுக்கு தான் அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்டு இருக்கியாக்கும். இப்போ பாரு உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு. ஐயோ, அந்த மரத்தோட ஓனர் வரானே. நம்மளும் எதுவும் தெரியாத மாதிரியே அப்படியே பில்டப் பண்ணிக்குவோம். நீ தான் என்னோட முருங்காவெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு இருக்கிறியா? யாரு கேட்டிய முருங்காவெல்லாம் பறிச்சு வச்சிருக்கிற? ஒழுங்கா சொல்றா. ஐயோ ராசா, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ராசா. இங்கே ஒருத்தர் திருடிக்கிட்டு இருந்தியா முருங்காவை. அவனை விரட்டி விட்டுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு நான் திருடின மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும் போல. நான் விரட்டி விட்டது தப்பா? ஐயோ, அப்படின்னா நீ வந்து விரட்டி விட்டியா? நான் போய் உடனே போய் சந்தேகப்பட்டேன் பாரு. எவனே தெரில, முருங்கைக்காவை ஆட்டையை போட்டு போயிடுறான். தடியன் பயங்கரமான ஆளாக இருக்கிறானே. எப்படி அப்படியே ரூட்டை மாற்றி போட்டேன் பாரு. ஆனால் இந்த கருவாயிட்ட நீ தப்பிக்க முடியுமா? இப்போ பாரு நான் எப்படி மாற்றி போடுறேன்னு. தடியண்ணே, என்ன முருங்கைக்காய் பறிச்சியா இல்லையா? தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து பறித்து போட்டுக்கிட்டே தான் இருக்க. இன்னும் பறித்து போடலையா தடியண்ணே? நானும் 4 முருங்கைக்காவை வாங்கி இப்படிலாம் பார்த்தா நீ இன்ன வரைக்கும் பறிச்ச படக்கானா? பறிச்சியா இல்லையானே? எனக்கு 4 முருங்கைக்காவை கொடு. என்ன தடியனே, ஆளு பக்கம் குண்டா இருக்கிற, ஒரு முருங்காய் பிடுங்க தெம்பு இல்லையா? அப்பா வந்து 1 மணி நேரமா பிடுங்கி போட்டுக்கிட்டே கிடக்குற. கருவாயா, கொஞ்ச நேரம் அமைதியா. ஐயா, அவன் சொல்றதெல்லாம் கணக்குல வச்சுக்காதீங்க. அவனை பத்தி தெரியாத, அவன் ஒரு குருட்டு கபோதின்னு எங்கேயோ பார்த்ததை எங்கேயோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவனே ஒரு முட்டா பையன். இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கருவாயா, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போறியா என்ன? இப்ப கிளம்புடா, அப்புறமேல் பேரம் கூட பேசிக்கலாம்டா. கிளம்புடும். ஆமாம், நான் குருட்டு காபோதி தானே. நீ அங்கேருந்து முருங்கைக்காய் பிடுங்கினதை சரியாக பார்த்தனா? குருட்டு காபோதி தான். யார் அவர்? மஞ்சள் கலர் சட்டைக்காரு. அவர் முருங்கைக்காய் வாங்கத்தான் வந்திருக்கிறாருக்கும். அண்ணே, நீங்களும் முருங்கைக்காய் வாங்க தான் நிற்கிறீங்களா? இவர் 2 மரத்தில் எவ்வளோ நேரம் பிடுங்கிட்டு இருக்காரு தெரியுமா? சொன்னேனே குருட்டு காபோதிங்கிறாருனே. அப்போ இவ்வளோ முருங்கைக்காய் வாங்கி போட்டது யாரு? இவர் தானே? ஆமா, நான் கூட இது யோசிக்கல. நீ எப்படி முருங்கைக்காவை முன்கூட்டியே புடுங்கினது தெரிஞ்சு வந்த? அப்ப நீ தானே திருடிட்டு இருந்திருக்க இன்ன வரைக்கும். அப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? இன்னைக்கு உனக்கு சமத்தியா இருக்குது. ரொம்ப நன்றி கருவாயா. ஐயோ ராசா, என்னை அடிச்சு விடாத. நானே வயிற்று பிழப்புக்கு போராடிக்கிட்டு கிடக்கிறேன். என்னை அடிச்சு விடாத ராசா. நல்லா மிதிங்க, அப்பதான் இந்த ஆளுக்கு அறிவு வரும். மற்றவங்க மரத்துல இருந்து திருடுன்ற அறிவு கூட இல்லை இந்த ஆளுக்கு. அடடா, வந்த வாய்ப்பையே நழுவு விடணும். அப்படியே முறுக்காத்துக்கிட்டு ஓடிடுவான். அண்ணே கொஞ்சம் நிற்கிறீங்களாண்ணே? இந்த முருங்கைக்காய் என்ன விலைன்னு விற்கிறீங்க? நானும் முருங்கைக்காய் தொலைவி பார்க்குறேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்களாவது எனக்கு ஒரு 4 முருங்கைக்காய் கொடுத்துட்டு போங்களேண்ணே. முருங்கைக்காய் ஒன்று 50 ரூபா தங்கச்சி, வேணுமா? என்னங்கண்ணே நீங்கள் இவ்வளோ விலை சொல்கிறீங்க? முருங்கைக்காய் ஒன்று 50 ரூபானா எப்படி வாங்க முடியும்? எங்கள் மரம் ஏழை பாளைகளாம் 5 ரூபான்னு விற்றா தான் வாங்க முடியும். 5 ரூபான்னு கொடுங்கண்ணே. 4 முருங்கைக்காய் நான் எடுத்துக்கிட்டு 20 ரூபா தந்துடுறேன்.
கிளவி உனக்கு நான் அண்ணனா எனக்கு நீ தங்கச்சியா? ஆளப்பாரு, என்னை பார்த்தா என்ன கிழட்டு பையன் மாதிரியா இருக்கு? அண்ணன் கூப்பிட்ற, ஒழுங்கா தம்பின்னு கூப்பிடு, இல்லை வாயை பிடிச்சி தைச்சு வச்சுப்பிடுவேன் பாரு. அண்ணன் நம்மள அண்ணே, இவன் எனக்கு தங்கச்சியாக்கும். வேலையை பார்த்துட்டு போ. நம்மளை அசிங்கப்படுத்தலைன்னா இவளுகளுக்கெல்லாம் தூக்கமே வராது. அண்ணே, என்னை விட நீங்கள் வயசு மூத்தவர் மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்புறம் உங்களை அண்ணேன்னு கூப்பிடாம நொன்னேனா கூப்பிட முடியும்? அதெல்லாம் முடியாது. நான் அப்படி தான் அண்ணேன்னு கூப்பிடுவேன். போங்க. பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்குது. அண்ணன் கூப்பிட்டா கூப்பிடாதேங்கிறியான். என்னத்தை சொல்ல, அவனை விட 4 வயசு எனக்கு கம்மி தான். என்னத்தை சொல்லப்பா. கிளவி, இங்கே பார்த்தியா முருங்கைக்காய் எவ்வளவுன்னு? ஒரு திருட்டு பயிட்லேருந்தே இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அப்படி இதை நல்லா குழம்பு வச்சிரு, மிச்சக்காயெல்லாம் வித்துரு. என்ன கருவாய பேராண்டி, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. இன்னைக்கு வாழையில புரோட்டா கடை போடலான் இருக்கேன். என்ன சொல்கிற? இன்னைக்கு டவுன் சைடு போனேன் பேராண்டி. அங்கே வாழையில புரோட்டாவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்தா 100 போட்டிருந்தாங்க. அப்போ தான் பேராண்டி புரிஞ்சுக்கிட்டேன், வாழையில கொடுத்தா இவ்வளோ மவுசு இருக்குதா. அதை வாழையில புரோட்டா வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா 100 வாங்கிக்கிறாங்க. அப்படியா கிளவி? அப்படி தெரிஞ்சிருந்தா நம்மளும் இங்கேயே போட்டிருக்கலாம்ல அந்த மாதிரி கடையை. நீ சொல்கிற மாதிரி நைட்டு அந்த வாழையில புரோட்டா கடையை போட்டுருவோம். 2 புரோட்டாவை அதில் போட்டு 100 வித்துற வேண்டியதுதான். கிளவி, நல்ல ஐடியாவை கொடுத்துருக்குற. அந்த வாழையில புரோட்டா வச்சு நம்ம எப்படியாச்சும் முன்னேறிடுவோம். வா. சரி பேராண்டி, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன இன்னைக்கு நைட்டே கொண்டு போய் அந்த வாழையில புரோட்டா வித்துப்பிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிற? பேராண்டியே, நம்ம இன்னும் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. இந்த வாழையில புரோட்டாக்கு எவ்வளோ மவுசுன்னு டவுனுக்குள்ளே இருந்தால் தானே தெரியும். இப்போ சாப்பிட்டு கூவி கூவி வித்துப்பிடுவோம்மா. என்ன சொல்கிற? கொஞ்சம் பொறுமையாக இருக்கலவே, கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு வருவாங்க. வாழையில புரோட்டானா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டவுனுக்குள்ளே அது ஃபேமஸ்னா கண்டிப்பாக கிராமத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் பிடிக்கும். பேராண்டி, எனக்கு ஒரு வழி தெரியும். சொல்லட்டா? நீ போய் அந்த இடத்துல முனையில் நின்று துண்டை விரிச்சு போட்டு ஆனேன்னு வச்சுக்கவே, உன்னைய பார்க்குற சாக்கில் எல்லோரும் புரோட்டா கடைக்கு வந்துடுவாங்க. பார்த்துக்க பேராண்டி. அப்போ உனக்கும் காசு கிடச்ச மாதிரி இருக்கும், நானும் புரோட்டா விற்ற மாதிரி இருக்கும். கிளவி, என்னைய பார்த்தா வித்த காட்டுற மாதிரியா இருக்கு. உன் கைகால திருவி போட்டு ஒரே இடத்துல முடக்கி போட்டு வச்சிருவேன் பார்த்துக்க. ஒழுங்கா அமைதியாரு. அடடே, வாழையில புரோட்டாவா? எனக்கு வாழையில புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். டவுனுக்குள்ளே நாங்கள் இதை விரும்பி சாப்பிடுவோம் பார்த்துக்க. இப்போ தான் கிராமத்துக்குள்ளே வந்ததுலேருந்து இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஏமா, நீயும் சாப்பிட்டு பாரு, ரொம்ப ருசியாக இருக்கும். எங்கள் 2 பேத்துக்குமே வாழையில புரோட்டா கொடுங்க. பாட்டிமா, நான் ஏற்கனவே இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்ப எங்கள் அம்மா எனக்கு வாங்கி வாங்கி தருவாங்க. இப்போ புருஷன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறியான். சரி சரி, எங்கள் 2 பேத்துக்கும் வாழையில புரோட்டா கொண்டு வரியா? எக்கோ, நீ போய் உட்காருக்கா. 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரேன் வாழையில புரோட்டா. எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. லைட்டாக சூடு பண்ணி மட்டும் கொண்டு வந்துடுறேன். போய் உட்காருப்போ. சரி சரி தம்பி, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. எனக்கு ரொம்ப பசிக்குது இதை பார்க்கவும். ஆஹா, பிரிப்போம் நல்லா. அட, என்ன இது? வாழையில புரோட்டான்னு வாழைக்குள்ளே 2 புரோட்டா இருக்குது. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? வாழையில புரோட்டான்னு வாழைக்குள்ளே 2 புரோட்டா மட்டும் வச்சு கொடுத்துருக்குற. இதுதான் உங்கள் ஊரில் வாழையில புரோட்டாவா? பைத்தியக்காரா, உனக்கு வாழையில புரோட்டானா என்னன்னே தெரியாமல் வாழையில புரோட்டான்னு சொன்னதுக்காக வாழையிலைக்குள்ளே 2 புரோட்டா வச்சு கொடுத்துருக்குற. உனக்கெல்லாம் அறிவுங்கிறது சுத்தமாக இருக்கா இல்லையாடா? இதை நம்பி நான் வேற சாப்பிட உட்காந்துட்டேன். அட, நானும் தாம்மா வாழையில புரோட்டான்னு வேற என்னத்தையோ கொண்டு வந்து வச்சிருக்கிறியான் பாரு. அது இது புரோட்டா மாதிரியா இருக்குது. சப்பாத்தியை கல்ல போட்டு தட்டின மாதிரி இருக்குது. ஏன்டா அறிவு கெட்டவனே, உனக்கு தெரிலனா விட்டு தொலைக்க வேண்டியதானே. எதுக்குடா அந்த சப்பாத்தியை கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்கிற? முட்டைக்கண்ணு கருவாயா? என்ன ஆளாளுக்கு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னைய பொறுத்தளவு வாழையில புரோட்டானா வாழையிலுக்குள்ளே 2 புரோட்டா வச்சு தருவாங்கன்னு நினச்சேன். அது தப்பா? அதுவும் இந்த கிளவி தான் சொல்லுச்சு. நான் என்ன பண்ண முடியாதுக்கு? நான்லாம் காசெல்லாம் திருப்பி தர முடியாதுப்பா. சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலன்னா போங்க. இந்த கம்யூனிட்டி பையன் எப்போவுமே இப்படி தான். இவன்கிட்ட இனிமேல் எதையுமே வாங்கி தின்னக்கூடாதுப்பா. முகரை மூஞ்சியும் பாரு, நல்லா முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு. இனிமேல் கருவாயா அந்த கடை வைக்கிற இந்த கடை நீ கூப்பிட்ட உன் காதை திருவி காக்காய் போட்டு விட்டுருவேன். பார்க்குறேன் பாரு தள்ள வரி பையன். போடா. கிளவி, ஓவராக பேசுனேன் அப்புறம் ஆப்பு உனக்கு வச்சு விட்ருவேன் பார்த்துக்க. வாயமுறா, உன் மிரட்டலுக்கு நாங்கள் பயப்படுற ஆள் இல்லை. உன்னோட சப்பாத்தியை நீயும் உங்கள் அப்பாயும் தின்னுங்க. நாங்கள் கிளம்புறோம். என்ன பேராண்டி இவளுக? இந்த பரோட்டாவோட அருமை தெரியாமல் இப்படி திட்டிட்டு போகிறாளுங்க. வாழையில பரோட்டானா இப்படித்தான் பேராண்டி இருக்கும். நீ ஒன்றும் அவளுக்கு திட்டினது மனசில் வச்சுக்காத. அவளுக்கு கிடக்குறாளுங்க கம்நாட்டி பிள்ளைங்க. கிளவி, உனக்கு அறிவே இல்லை. என்னத்தையா பார்த்துட்டு வந்து என்னையும் குழப்பி விட்டு வாழையில புரோட்டா நான் போட்டு என்னை லூசுன்னு திட்டு வாங்க வைக்கிறியா? ஒழுங்காப்பா கிளவி. இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி. கருவாயம் பேஸ்ட்டுன்னு மருந்து டப்பாவை எடுத்து போட்டு விளக்குனான்ல, அந்த மருந்து டப்பா என்ன கலர்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.